அந்த மாதிரி குக்கர் வச்சு 3 விசில் கட்டி நல்லா ஒன்றா சூப்பராக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு Mom60. இன்றைக்கி பார்த்தீங்களா டைம் வந்து 9:15. காலையிலே ஒரு சொதப்பல் நடந்துச்சு. என்ன பார்த்தீங்கன்னா, இட்லி மாவு வாங்கி வந்து கடையில் வச்சு நிறைய நாள் செய்யாமல் விட்டு 4 நாள் புளிச்சு போச்சு. இட்லியும் ஊற்றி 4 இட்லி ஒரு புளிப்பு ரவையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணேன். பட் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணாலும் புளிப்பு. சரி, அந்த இட்லி அப்படியே எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். இங்கே என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே வந்து திரும்ப கடைக்கு போய் இட்லி மாவு வாங்கிட்டு வந்து இட்லி ஊற்றியாச்சுங்க. இன்னும் அரைக்கலை மாவு. எனக்கு டைம் சரியாக இருக்குது வெளியில் போக வர. இங்கே என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இங்கே வந்துட்டு சிக்கன் எலும்பும் கறியுமா இருக்க பீஸு எடுத்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி அதில் வந்துட்டு உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து தேங்காய் அரைச்சி குழம்பு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே. இப்போ இதில் வந்துட்டு கொத்தமல்லி முதலே போட்டுட்டு இப்போ கடைசியாக கொஞ்சமாக போட்டுக்கலாம். சூப்பரான சிக்கன் 1/2 கிலோ வாங்கியிருந்தேன். அதில் கொஞ்சம் போட்டு அன்றைக்கி வறுத்துட்டேன். நேற்று மீதி எலும்பு பீஸ் எடுத்துருந்தேன். எலும்பு பீஸ் தான் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. எலும்பில் இருக்க ஜூஸ் எல்லாம் இறங்கி, நிறைய பேர் எலும்பு சாப்பிட மாட்டாங்க இல்லையா, ஜூஸில் வந்து குழம்புல இறங்கினா சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம். ஓகேங்களா? சூப்பரான இட்லியும் ரெடி ஆகிட்டோம். சாப்பிட போது காட்டி இப்போ வந்து இட்லி ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் குழம்புமே ரெடி ஆகிடுச்சு. ஊற்றலாம். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி குக்கரில் வச்சுட்டு ஒரு 3 விசில் வச்சு இறக்கிடுங்க. எல்லாம் ஒன்றா போட்டு சூப்பராக இருக்கும். வதக்கிட்டு தேங்காய் எல்லாமே அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா ஒரே தடவை 1 பார்ட் குக்கிங் செம்மையாக இருக்கும். இதுக்காக உட்காந்துட்டு வதக்கிட்டு அப்புறம் தாளிச்சிட்டுலாம் இருக்க வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா மணி வந்து 1:30 போகுது. இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். சண்டே தான். சாதம் வந்து குக்கரில் கஞ்சி வடித்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து இங்கே காலையில் வச்ச சிக்கன் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு இருக்குது. அடுத்து இங்கே வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, 2 வெண்டைக்காய், அதுக்கடுத்து அவரைக்காய், பலாக்கொட்டை இதெல்லாம் சேர்த்து பொரியல் பண்ணியிருக்கேன். அடுத்து இங்கே வந்து பெப்பர் ரசம் இருக்குது. இங்கே வந்து பரோட்டா பண்ணுறதுக்காக மாவு பேசி வச்சுருக்கேன். இப்படி இருக்குது, தெரியுதா? சாப்பிட்டேன். இந்த மாதிரி உள்ளே போகணும். கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகுது. இப்போ வந்து பரோட்டா போட்டுக்கலாம். இங்கே பரோட்டாவுக்கு திரட்டி விரித்து வச்சுட்டேன். ஆக்சுவலாக வந்து இது பார்த்திங்கன்னா வெறுமனே இது கிடையாது, என்னது மைதா மட்டும் கிடையாது. மைதாவும் கொஞ்சமாக கோதுமை மாவு நான் சேர்த்துட்டேன். ஏன்னா வெறும் மைதா வேண்டாம் அப்படின்ட்டு, சாஃப்டாக வரணும் அப்படின்னு. இது சும்மா ஜஸ்ட்டு எவ்வளோ பெருசு வேணுமோ இது வந்து கவுண்டர் டாப்பில் போட்டுவிட்டு இப்படி நல்லா விரிச்சிட்டு மேலே ஆயிலை தடவிட்டு இந்த மாதிரி கோடுகள் போட்டுட்டு நீங்கள் அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான். நிறைய மெத்தடில் இருக்குது. நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாம். பரோட்டா நான் ஆல்ரெடி வீடியோ நிறைய போட்டிருக்கேன். பரோட்டாக்கு வந்து இப்படி தான் செய்யணும், அப்படி தான். நம்மளால் கடை மாதிரி போடுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்பேஸும் கிடையாது. அதுக்கு நிறைய ஆயிலும் வேணும். நம்ம ஆயிலும் கம்மியாக வேணும். அதே சமயம் இந்த நல்லாவும் நமக்கு வரணும்னா இந்த மாதிரி தான். இங்கே தெரியுதா பாருங்கள், நான் கையில் வந்து செல்லு வச்சுருக்கேன். தெரியுதா? இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். இதை அப்படியே சுருட்டிக்க வேண்டியது தான். சுருட்டிட்டு இந்த லாஸ்ட் பாகத்தை அப்படியே கீழே வச்சிட வேண்டியது தான். கொஞ்சம் நான் பெருசாக போட தரேன். இப்போ இதை வந்து நீங்கள் எண்ணெய் போட்டு திரட்டினாலும் சரி, மாவு போட்டாலும் பரவாயில்ல. நான் ஜஸ்ட்டு சும்மா மாவு தான் லைட்டாக போடுறேன். போட்டு திரட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா திரட்டினதை காட்டுறாரு உங்களுக்கு. நீங்கள் வந்து கையில் செல்லு வச்சுருக்கேன். இப்போ போட்டு சுட்டியாக எடுக்க போகிறேன். கொஞ்சம் நான் பெருசாக போட்டதுனால தடியாக இருக்குது. இங்கே இன்னொன்று திருப்பி மெல்லிஸாக வச்சுருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொன்று போட்டேன். இங்கே வந்து சுட்டுட்டு கையால் எப்படி தட்டிட்டோம்னா பரோட்டா அந்த மாதிரி லேயராக வரும் நம்மளுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது சாப்பிட்டா. அவ்வளோதான். நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி தான். இப்போ நம்ம என்ன சமையல் பார்த்தலாம், சாதம் வடித்து பண்ணியிருக்கேன் குக்கரில். இப்போ சிக்கனும் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வச்சுருக்கேன். காலையில் வச்சது. இங்கே வந்து பொரியல், இங்கே ரசம், இங்கே வந்து சொல்லிட்டேன் ஏற்கனவே. இங்கே வந்து பரோட்டா மைதாவும் கோதுமாவும் சேர்த்து பரோட்டா பண்ணியிருக்கேன். இப்போ குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம். அதில் நம்மளோட பரோட்டா குருமா